இந்த தடவை எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரீஸில் இருக்கிற கிரெத் அப்படின்ற ஒரு தீவுக்கு தான் போக போகிறோம். ஒரு வார பயணம். சனிக்கிழமை கிளம்பி அடுத்து சனிக்கிழமை வர்றது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இருக்குது அந்த தீவில்னு பார்க்கலாம். அதில் கிரெத்து வந்து ஃப்ரெஞ்சில் தான் கிரெத்துன்றாங்க, இங்கிலீஷில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. சரி, அப்புறமா அதை பார்த்துட்டு சொல்கிறேன். பார்ப்போமா? பாய். இப்போ வந்து நம்ம பாரிஸ் ஷார்ல் ட கோல்ல 2F ஏர்போர்ட் 2Fல இருக்கிறோம். அது நம்மளோட கேட் வந்து F30 வந்து இருக்குது. வந்து சேர்ந்துட்டோம். இதான் நம்ம வந்து ஃப்ளைட்டு. நல்லா இருக்குது இல்லை? டெம்பரேச்சர் சூப்பராக இருக்குது. அங்கே குளிர்ச்சி, இங்கே குளிரில். இந்த கேட்டில் வந்து வைன் பயங்கர ஃபேமஸாக. என்னென்ன பேரில் என்ன இருக்குதுன்னு பார்த்துங்க. ரெட் வைனு, ஒயிட் வைனு. பேக்குக்காக வெயிட் பண்ணுறோம். எந்த பக்கம் போய் எடுக்கணும்? இந்த பேக் நேரம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏர் ஃப்ரான்ஸ்லாம் இந்த பெல்ட்டில் தான் வருது. நம்பர் 3 ஒன்றுத்தையும் காணும். அப்போ தான் ஒன்று ஒன்றா விதா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம கையை டிரெக்ட் பண்ணி அதை வந்து மவுஸ் மாதிரி யூஸ் பண்ணி அந்த இமேஜ்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ண மாற்றலாம். பண்ணுறாங்க. இது வந்து எல்லாமே மாறுது. இங்கே திருப்ப இங்கே வந்து சீனரி மாறும். அப்படியே நம்ம வந்து நம்ம எங்கே இருக்கிறோமோ அதை வந்து அப்படியே கூட எடுக்க வேண்டியதுதான். ஓகே. போட்டுருக்கீங்களா? சீனதால் அப்படியே கடலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நம்ம போட்டி இன்னும் வரல. இது ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்றதால எவ்வளோ கம்பெனி பாருங்கள். டூரிஸ்ட் கம்பெனிங்க ஏற்ற மாதிரி இருக்கிறாங்க. எல்லோரும் வந்துட்டு அப்படியே அந்த கம்பெனி பார்த்துட்டு போக வேண்டியது. நம்ம வந்து கார் வாடகை எடுத்துக்கிறோம். இப்போ அந்த காரு இப்படி போய் அப்படி திரும்பணும்னு போடுது. அதை போய் பார்ப்போம். ஏர்போர்ட்டுக்கு எழுத்த மாதிரி எவ்வளோ அந்த கம்பெனி ரெண்டல் கார் கம்பெனி இருக்குது பாருங்கள். ஊரப்பட்டது இருக்குது. எல்லா கம்பெனிக்காரும் இங்கே தான் இருக்கிறாங்க. நம்மளுக்கு இதுதான் நம்ம ஒரு கார் ரிசர்வ் பண்ணிக்கிறோம். அது பேர் ஜஸ்ட் ரெண்டல்ஸ். அதாவது ஏற்ற மாதிரி இருக்குது. கடல் பார்த்தீங்களா? முதல்ல பார்க்கும்போது தெரியல. ஏர்போர்ட்லேருந்து இங்கேருந்து வர்றதுக்கு 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆச்சு. இது அந்த ஹோட்டல் பேர் வந்து ஏகாவி பீச் ஹோட்டல். ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட்டு. இது ஜஸ்ட்டு ஒரு பாரு. அப்படியே போய் பார்ப்போம் நைட்டில் எப்படி இதுன்னு சொல்லிட்டு. இதே காட்சியை காலையில் பார்ப்போமா? ஓகே. மெனு கோட் பார்த்தீங்களா? பயங்கர பெருசாக இருக்குது. இதில் வந்து எல்லாம் இந்த க்ரீக் ஐட்டம்ஸ் நான் ஆர்டர் பண்ணணுன்னு தெரியல. பார்ப்போம். சூப்லாம் கூட இருக்குது. சூப் அண்ட் ஊறப்பட்ட ஆகிட்டு இருக்குதுப்பா. இது வைனு. அதுக்கப்புறம்
சைஸு. ஓகே, சரி ஆர்டர் பண்ணிட்டு சாப்பாடை காட்டுவோம். இது மட்டன் சாப்ஸு எனக்கு ஆர்டர் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு வந்து வெஜிடேரியன் பீஸா. சூப்பராக இருக்குது இந்த இடம். இது வந்து அந்த மலையில் மேய்ஞ்ச நுனி புல்லாக மேய்ஞ்ச குறும்பாடு. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு மட்டன் சாப்ஸ் வந்து இதுதான் சைஸு. இதுதான் சைஸ்னால் இப்போ பார்த்துங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரான்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். இது ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதுதான் நேற்று நைட்டு நம்ம தங்கியிருந்த ஹோட்டல். நேற்று நைட்டு காட்டினால காலையில் பார்க்கலாம்னு சொல்லுது. இதுதான் இது பார்த்தீங்களா, இவ்வளோ பெருசாக இருக்குது. இதுதான் வந்து ஆலிவ் மரம். நம்ம அப்புறமா கிட்ட போய் பார்க்கலாம். இங்கே இந்த ஊரில் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்காக வந்துக்கிறோம். இது வந்து ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல்லாம், ஒரு நார்மல் ஒரு சின்னது தான். அதே வந்து நிறையா இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து செம்ம சூப்பராக இருக்குது, நல்லா செஞ்சுக்கிறாங்க. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா. இது வந்து சின்னதாக ஒரு குட்டி பார். cereal items. Jam items. Bread. சின்ன ஒரு காஃபி மிஷின், ஜூஸர், சீஸு, ஆம்ஸ் வித் பாயில்டு எக். அவ்வளோதான். பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி கடலை பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட எடுத்து தான். இந்த ஹோட்டலோட கார்டன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய அந்த இது என்னது தமிழில் பூசணிக்காவா? பூசணி மாதிரி. சொரக்காய் வச்சுக்கிறாங்க. இது வந்து மிளகாய். மிளகாய் இப்போ மேல் நோக்கி இருக்குது. வேறு செடியே போய் காட்டுறேன். இந்த மிளகாய் வந்து பயங்கர காரமாக இருக்குமா, எல்லாமே வந்து மேல் நோக்கி இருக்குது. நல்லா தான் இருக்குது. இது ஒரு நாளைக்கு வந்து இங்கே தங்குறதுக்கு வந்து 57 யூரோ வித் பிரேக்ஃபாஸ்ட். நல்லா இருக்குதுல்ல. போகன் வில்லா பாருங்களேன், ஹோட்டலை சுற்றி இருக்குது. கிட்ட போய் ஜூம் பண்ணி பார்ப்போமா. நம்ம வாடகை காரு ஃபியட். கிணறு மூடிட்டாங்க. வெண்டைக்காயா? என்ன செடியோ என்ன மரமோ நமக்கு தெரியாது. வெண்டைக்காய் தயவுசெய்து சொல்லிடாத. வெண்டைக்காய் பாருங்க, ஒரே நிமிஷம் அதை பாருங்க, அது காய்ச்சிது, அது பாருங்க. இந்த தோட்டத்தில் விளைய வச்சு தான் அவங்க பக்கத்தில் டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்களா, அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஒரு தூங்கினீங்க.
பச்சை பசங்க இருக்குது. இதுதான் நம்ம தங்கி இந்த ஹோட்டல் மார்னிங் வியூ. நேராக அப்படி போனால் அப்படியே அந்த நீச்சல் குளத்தை தாண்டி போனால் அப்படியே கடல் தான். சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் நல்லா க்ளீனாக வச்சுக்கிறாங்க. இப்போ ஈச்ச மரம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. ஒலிவ் மரம், ஆலிவ் மரம், ஆலிவ் காயோடு இருக்குது. அவனை பிச்சு காட்டாரு, ரொம்ப பிஞ்சு. ஆமாம், இதோ பழுத்துக்கு பாரு. இது சைஸ் இது இப்படி தான் இருக்கு. வேணாம் விட, பெரிய சைஸு சின்ன சைஸ். இது வந்து ரொம்ப சின்ன மரம். பெரிய மரத்தை வந்து பார்ப்போம். அதான் சாத்துக்குடி மரம். வீடு கட்டுறாங்க. இது பாருங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ. அம்மா உயரமாக இருக்குது. போகன் வில்லா தெரிஞ்சுப்பாங்க. சாத்துக்குடி மரம் வீட்டிலே வச்சுக்கிறாங்க. பச்சை பச்சையாக இருக்குது. இதெல்லாம் இந்த ட்ராபிக்கல் கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து மெடிட்டரேனியன் சீயில் இருக்கிற ஒரு ஐலாண்டு. ஒன்லி வந்து நடைபாதையும் சைக்கிள் தான் போகணும். இது போகுது, ஸ்கூட்ரு, கார்லாம் போகுது. அழகாக இருக்குது. ஆமாம், இதுதான் எலுமிச்சம்பழம் தான். இது எவ்வளோ பெருசாக இருக்குது. ரொம்ப க்ளீனாக இருக்குது. இந்த தெருவு, இந்த வீடுங்கெல்லாம் நல்லா அழகாக இது பாருங்கள். ஜாடியோடய மண்ணை வைக்காமல் ஜாடியோடய 2 பக்கமும் செடி வச்சுருக்காங்க. இது ரொம்ப லைட்டாக இருக்குது. இந்த பேகு 1 வாங்கினா 890, 2 வாங்கினா 10 நான் ஒரு டெக்னிக் பாருங்க. இதுதான் ஓல்ட் டவுனோட தெருக்கள். அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் எப்படி இதுன்ட்டு. ரொம்ப ஒரு அமைதியாக இருக்குது. இது ஒரு வேளை ஆஃப் சீசனா என்னன்னு தெரியல. ஷர்ட்லாம் என்ன விலைன்னு பார்ப்போம். அழகாக இருக்குது. பெண்கள் பொருள் தான், நம்மளுக்கு தேவையில்ல.
கிரேட் ஐலாண்டு எவ்வளோ இது? அதான் போடுதா 8 யூரோ. இதெல்லாம் 10 யூரோ. Parce que c'est des petites ruches. Bon, on a fait des petites. Qui l'a emmené les gars? Yalla die. Papa, die l'a pris. Frag mal. Mama, für was steht das? இந்த ஊரின் மிக முக்கியமான சர்ச். நான் ஃபோட்டோ எடுக்கல, வீடியோ எடுத்துனுக்குறேன். பர்ஸ் நல்லா இருக்கு. டிவி போன பர்ஸ் Ja. இந்த ஆலிவ் மரத்தில் செஞ்ச பொருட்களாகும். எவ்வளோ விலை இருக்குது? விலைலாம் போடல, மாதம் அழகாக இருக்குது. Das ist noch weit. இங்கே வாட்சஸ்லாம் பாருங்கள், ஆலிவ் அந்த மரத்துலேருந்து செஞ்சது. அவ்வளோ அழகாக இருக்குது. 80 யூரோவாம் இந்த வாட்ச் வந்து. இந்த முனையில் இருக்குது இல்லை ஃபஸ்ட்டு, அது வந்து 80. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கே ஆலிவ் மரத்துலேயே செஞ்சுக்கிறாங்க. இங்கே இருக்கிறதுலாம் இதெல்லாம் வந்து வேறு. இந்த வாட்ச் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் வந்து வாங்கலை. விலை 80 யூரோ, கொஞ்சம் எனக்கு அதிகமாக பட்டுது, அதனால் வாங்கலை. தேங்க்யூ, பாய். கரண்டி வாங்கிப்பியா? வாங்கிக்கோ. கரண்டி எவ்வளோன்னு தெரியல. அந்த தெருவு போகிறாங்கன்னா அப்படியே அழகாக ராசிக்குடியாக ஏதோ ஒன்று பரவ விட்டுக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட் சூப்பராக இருக்குது இல்லை? சரக்கு கடை. வகை வகையான ஒலிவை வந்து பதப்படுத்தி வச்சுக்கிறாங்க. இந்த ராக்கினது இந்த ஊர் லிக்கர் அவ்வளோ ஸ்பெஷலாக. அதுதான் ஊசோ. Should we walk towards the station and yeah. இது வந்து கிசாமோஸ் அப்படின்ற ஒரு ஊரில் இது ஒரு சின்ன ஹோட்டலில் ரூம் எடுத்துக்கிறோம். இன்றைக்கி ஒரு நாள் தான் இதுவும், அப்புறம் வேறு எங்கே போயிடுவோம். ரொம்ப நீட்டாக க்ளீனாக சூப்பராக இருக்குது. தனியாக பாத்ரூம் தனியாக. குட்டி பால்கனி. இதான் இந்த ரெண்டாவது ஹோட்டல்.
ஸ்விம்மிங் பூல் எப்படி இதுன்னு பார்ப்போமா? ஆ நல்லா சின்னதாக இருந்தாலும் அது அழகாக இருக்கும். இது வந்து நம்ம ஹோட்டலில் இருக்கிற பாரு. இது ஹோட்டலுக்கே உரிய பீச். இது பாருங்க மரம் சும்மா செம பெருசாக இருக்குது. கிறிஸ்மஸ் ட்ரீ. ஆமாம் சப்பான் தான் இது. ஒரு வகையான கிறிஸ்மஸ் ட்ரீ. நம்ம அந்த ஊர்லேருந்து இந்த ஊர் தாவி வரத்தங்காட்டியும் சூரியன்லாம். ஆமாம் மணி இப்போ வந்து 6:50 இது ஃப்ரான்ஸ் டைமு. இதுலேருந்து 1 மணி நேரம் குடிக்கணும். 18:50. தண்ணி ஒன்றும் அப்படி ஒன்றும் நல்லா இல்லை. செருப்படியே இருப்பாரு. இதுவும் சில்லுங்குதா? ஐ பரவாயில்ல. இப்போ இந்த ஊர் அந்த ரெஸ்டாரண்ட் போனால் எல்லா ரெஸ்டாரண்ட்டும் ஒரே விதமான வாசனை தான் அடிக்குது. ஒரு மாதிரி அந்த காய்கறியை வந்து அப்படியே க்ரில் பண்ணுறது, கறியை க்ரில் பண்ணுறது, அந்த வாசனை தான் அடிக்குது எல்லா இடத்துலையும். இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன ப்ரைஸ்ன்னு பார்ப்போமா? நல்லா இருக்குல்ல? ரெஸ்டாரண்ட் பேர் ரூபினி. கார்டு வந்து அப்படியே மரத்தில் செஞ்சுக்கிறாங்க. சூப்பராக இருக்குதுல்ல? காஃபி, இதுதான் காஃபியோட விலை. மெயின் டிஷ் விலையே காணும். போர்க் சாப்பு 8:50. அது மாதிரி ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க. ஆமாம் அதுதான் கடலில் இருக்கிற செடி தான். ஆனால் இங்கே பாரு, ஏன்னா கடல் பக்கத்துலேயே இருக்குது, அதனால தான். அந்த ரெஸ்டாரண்ட் போய் பார்த்துட்டு சரி குளிச்சுட்டு வரோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வேலை வந்தோடனே இது போவீங்களாம். இதுதான் நம்ம ஹோட்டல். நம்மள இது ஆமாம் நம்மள் தான். அங்கே நீங்கள் இருக்கு. Inalia restaurant. இதுலேருந்து தான் நம்மளுக்கு. அது வேறையா? Please wash sand off before entering. என்ன இதை போட்டானுங்க? மிஷின் மூட்டாங்க. நம்ம அப்படி தானே வந்தோம். நோ எப்படி போகலாம் அந்த இது வழி? மிஷினுக்கு தான் மூடுறாங்க. இதுதான் நம்ம ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட். நாளைக்கு காலையில் இங்கே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட். ஆமாம் எப்படி இதுன்னு பார்ப்போம். இந்த ரெஸ்டாரண்ட்டு ஷாராக சூப்பராக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டு பேர் வந்து நம்மளுக்கு வாயில் நோயில் பார்த்துங்க. இதுதான் வந்து அவங்களோட மெனு கார்டு. அதை பேப்பரை மாரி அச்சடித்து கொடுத்துட்டாங்க. இது வேற இது
இது வந்து இந்த ஊர் லோக்கல் ஆல்கஹால் ட்ரிங்க். இது பேர் வந்து ராக்கி. அதை வந்து இங்கே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்புறமா உங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டை சுற்றி காட்டுறேன். இப்போதைக்கு இப்படி பாருங்கள், டெக்கரேஷன் வந்து சூப்பராக இருக்குது. வச்சு அதில் வந்து இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. அடுக்கடுக்கா இந்த நம்ம சாப்பிட்ற கரண்டிலாம் இந்த சுருக்கு பையில் வச்சுக்கிறாங்க. பையே சூப்பராக இருக்குதுல்ல. அதுக்கப்புறம் வந்து தண்ணி பாட்டிலு அதெல்லாம் தனியாக வந்து இது இந்த ஷாட் இந்த ராக்கி குடிக்கிறதுக்கு இது. அதுக்கு சின்னதாக வந்து ஒரு காய்கறி மிச்சது எல்லாம் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ஓகே, ஃபுட் வந்துடுச்சு பாருங்கள், சர்வ் பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ. ப்ரெட் வச்சுட்டாங்க. இதுதான் மட்டன் சாப்ஸு. இது வந்து அந்த காய்கறிலாம் வந்து சீஸ் கூட வேக வச்சு தர்றது. இங்கே வந்து ரொம்ப வித்தியாசமாகுது. இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. நான் என்னான்ட்டு அப்புறமா சொல்கிறேன். இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து மும்பையிலே வந்து செம்ம சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட். ஏன் சொல்கிறேன்னா, இவங்க நிலத்தில் விளைய வைக்கிற காய்கறிகளே வந்து இங்கே ரெஸ்டாரண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இது அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லை அந்த மாதிரி ஒரு இது. வாழைப்பழத்தை 2 இதுன்னு போமா. இங்கே பாருங்கள், வெங்காயத்தை எப்படி கட்டி விட்டுக்கிறாங்க. இருக்குது தெரியல, இருக்கலாம். பூண்டு எவ்வளோ பெருசாக இருக்குது. வெளியிலே அப்படி தான் டெக்கரேட் பண்ணிக்கிறாங்க. வெங்காயம், பூசணிக்காய் இதில் தெரியாது நைட்டில். தெரியல. இந்த ஊர் பேர் வந்து கலிவியானி. ஆமாம்.